ஹாய்ங்க, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் பறிக்கிறதுக்கு நம்ம தோட்டத்துக்கு தாங்க வந்திருக்கோம். நம்ம காய் எல்லாமே இன்னைக்கு கேரளா போகுதுங்க. ஆமாங்க, ஓணம் பண்டிகைக்காக நிறைய காய் கேட்டிருக்காங்களாமா. அதனால தான் இன்னைக்கு நாங்கள் லோடு கேரளாவுக்கு ஏற்றுறோம். நேத்தி பாதி காய்களை ஒடிச்சாச்சுங்க. மீதி இருக்கிற காய்கள் தாங்க இன்றைக்கி ஒடிக்கிறதுக்காக வந்திருக்கிறோம். நேத்தி நமக்கு எவ்வளோ காய் கிடச்சிது அப்படிங்கிறத வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஒட்டச்சத்திரம் மார்க்கெட் வந்து 2 நாளைக்கு லீவுங்க. அதனால் வந்து இன்றைக்கி நமக்கு எவ்வளோ காய்கள் வந்து ஒடிக்க முடியுமோ எல்லாத்தையும் ஒடிச்சு அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் அப்படியே காய் ஒடிக்கிறதுக்கு வேகமாக ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. ஏன்னா வண்டி இன்றைக்கி சீக்கிரமாக வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால தாங்க நான் வேகமாக காய் ஒடிச்சிக்கிட்டு இருக்கிறேன். காலையில் பார்த்தீங்கன்னா மணி 11 மணி தாங்க ஆகுது. ஆனால் வெயில் பாருங்கள் எவ்வளோ அடிக்குதுன்ட்டு. இந்த வெயிலையும் நாங்கள் பார்க்காம தாங்க காய் பொறுக்கிக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா 2 நாள் வந்து மார்க்கெட் லீவுங்க. காய் வந்து நம்ம அப்படியே மரத்தில் விட்டுட்டோம்னா காயெல்லாம் முத்திடுங்க. அப்புறம் அது வந்து விலை ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு தான் போகும். அதனால தான் நாங்கள் பார்த்திங்கன்னா அவசரமாக காய் பொறுக்கி அதை எல்லாத்தையும் மூட்டை போட்டுக்கிட்டு இருக்கிறோம். நான் வந்து இப்போ காய் எடுத்ததெல்லாம் காட்டலைங்க. ஏன்னா நம்ம வந்து அடிக்கடி அதே தான் எல்லா வீடியோலையும் காட்டிக்கிட்டு இருக்கோம். அதனால் இப்போ அப்படியே மூட்டை போடுறது தான் உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா எங்கள் பையன் தாங்க வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறான். அவனுக்கு வந்து சரியாக வீடியோ எடுக்க தெரியல. அதனால பார்த்தீங்கன்னா அங்கிட்ட இங்கிட்டும் ஃபோனை அப்படியே ஆட்டி எடுத்துக்கிட்டு இருக்காரு. அம்மா இங்கே பாருங்க, அப்பா இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காருங்க. அப்படியே ஃபோனை ஆட்டார எடுமிட்டு அம்மாவையும் அப்பாவையும். மூட்டை எல்லாத்தையும் சூப்பராக பேக்கிங் பண்ணி வச்சாச்சுங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 5 மூட்டை பக்கம் கிடச்சிருக்குங்க. முடிஞ்ச அளவு நம்ம மரத்தில் இருக்கிற காய்கள் எல்லாத்தையுமே கொஞ்சம் பெரிய காய்களாக பறித்து மூட்டை போட்டாச்சுங்க. இது வந்து நேற்று எடுத்த வீடியோங்க. நேற்று நமக்கு ஒரு 4 மூட்டை பக்கம் முருங்கைக்காய் கிடச்சிதுங்க. அதை தான் பசங்க வந்து ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. இதே மாதிரி தாங்க நம்ம மூட்டை போட்டு வச்சிட்டோம்னா வண்டி வந்து எடுத்துகிட்டு போயிடும். இது எல்லாமே ஒட்டச்சத்திரம் மார்க்கெட்டு தாங்க போய்கிட்டு இருக்கு. நேற்று பார்த்தீங்கன்னா 1 கிலோ கரும்பு முருங்கை 30 ரூபா கிட்டத்தட்ட போகுதுன்ட்டு சொன்னாங்க. ஆனால் சரியாக எனக்கு ரேட்டு தெரிலங்க. இவங்களுக்கு வந்து மூட்டை ஏற்றிட்டு போகிற வேலை மட்டும்தாங்க. நம்ம வந்து ஒரு மூட்டைக்கு 100 ரூபா அப்படின்ட்டு நம்மக்கிட்ட இருந்து பணம் வாங்கிக்குவாங்க. அதுவும் உடனே வாங்க மாட்டாங்க. நம்ம பில்லு வந்ததுக்கப்புறம் அதுலேருந்து கழிச்சுக்குவாங்க. இது வந்து 50 கிலோ சாக்குங்க. நாங்கள் வந்து 51 கிலோ பக்கம் போட்டுருவோம். அவங்க வந்து சாக்குக்கு 1 கிலோ கழிச்சிட்டு மீதி எத்தனை கிலோ இருக்கோ அதை அப்படியே பில்லில் போட்டுடுவாங்க. நாங்கள் பார்த்திங்கன்னா ஒரு 2 மாதமாகவே இவங்க கிட்ட தாங்க காய் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கரெக்டாக பணம் வந்துடுங்க. அக்கௌண்ட்டில் பணத்தை போட்டு விட்டுடுவாங்க. வாட்ஸ்அப்பில் பில்லு வந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்பிடுவாங்க. ஒரிஜினல் பில்லு வந்து நம்ம அடுத்து காய் எடுக்க வரும்போது நம்ம கையிலையே கொடுத்துடுவாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ காய்கள் இருக்குன்ட்டு. இப்போ அப்படியே வண்டி கிளம்பிடுச்சு. இது வந்து இன்றைக்கி எடுத்த வீடியோங்க. இன்றைக்கி வந்து நம்ம ரெகுலராக வர பையனும் இன்னொரு பையன் புது ஆள் வந்திருந்தாங்க. இப்போ அவங்க தாங்க வண்டியில் ஏற்றிட்டு போகிறாங்க. இந்த பையனுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் தெரியல எப்படி வந்து மூட்டையெல்லாம் ஏற்றணும் அப்படின்ட்டு. அதனால் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க, எல்லாம் செட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா எப்போதும் வர பையன்னா தெரியுங்க. இந்த பையன் கொஞ்சம் புது பையனாட்டுக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ சாக்கு இருக்குன்ட்டு. இது எல்லாமே நம்ம தோட்டம் மாதிரி நிறைய தோட்டத்திலலாம் போய் எடுத்துகிட்டு வந்த காய்கள் தாங்க. இந்த லோடில் பார்த்திங்கன்னா எல்லா வகையான முருங்கைக்காயும் இருக்குங்க. அதாவது கரும்பு முருங்கை, செடி முருங்கை, மரம் முருங்கை, அந்த மாதிரி நிறைய முருங்கைக்காய் இருக்குங்க. அதை எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா அந்தந்த மூட்டையிலேயே செடி முருங்கையா, மரம் முருங்கையா, கரும்பு முருங்கையா அப்படின்ட்டு பேர் எழுதிடுவாங்க. நம்ம மூட்டையில் கரும்பு முருங்கை, எங்கள் வீட்டுக்காரவங்க பேர் சதீஷ் அப்படின்ட்டு எழுதிடுவாங்க. அதே மாதிரி தாங்க இங்கே இருக்கிற எல்லா மூட்டைகள்லேயும் பேர் என்ன முருங்கை அப்படின்ட்டு எழுதி வச்சுடுவாங்க. அதை பார்த்து அவங்களும் பில் அடித்து கொடுத்துடுவாங்க. இது எங்களுக்கு ரொம்ப ஈஸியான வேலைங்க. காய் ஒடிக்கிறது மட்டும்தான் கஷ்டம். இந்த மாதிரி மூட்டை போட்டு ஏற்றுறதுலாம் ரொம்ப ஈஸிங்க. முன்னாடி பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்காரவங்க வண்டியில் வச்சு தாங்க காய்களை கொண்டுட்டு போய்கிட்டு இருந்தாங்க. என்னோடய பழைய வீடியோஸ்லலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போலாம் அப்படி இல்லைங்க. இவங்களே வந்து சொன்னோம்னா காய் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. நீங்கள் யாராவது முருங்கை மரம் வளர்க்குறீங்க, இந்த மாதிரி காய் விற்கணும் அப்படின்ட்டு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இவங்களோட காண்டாக்ட் நம்பர் உங்களுக்கு தரேன். வேணுங்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள், அவங்களுக்கு நான் அனுப்பி விட்றேன். இது பார்த்திங்கன்னா ப்ரொமோஷன் வீடியோலாம் இல்லைங்க. பசங்க வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச பசங்க. அதனால் வந்து ஒரு முட்டையாக இருந்தாலும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அதுக்காக தாங்க சொல்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்காரங்க பேர் எழுதிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள், என்ன மூட்டை அப்படிங்கிறதையும். எப்படியோங்க இன்றைக்கி அவசரமாக காய் ஒடிச்சு 5 மூட்டை ஏற்றியாச்சுங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன விலை அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு பில்லோடு காட்டுறேன். வண்டியும் இப்போ கிளம்பிடுச்சுங்க. நாங்களும் கிளம்புறோங்க. பாய்.